நான் ராம்குமார். திருநெல்வேலி ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தை ரெப்ரசன்ட் பண்ணி நான் பேசுகிறேன். சமீபத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு எல்லாருடைய தொழிலையும் பாதிச்சிருக்கு. லைக் சின்ன உணவக உரிமையாளர்கள்லேருந்து பெரிய உணவக உரிமையாளர்கள் வரைக்கும் எல்லாரையுமே சமமாக பாதிச்சிருக்கு. சப்போஸ் நமக்கு கிடைக்க வேண்டிய அளவு எரிபொருள் கிடைக்கல. திடீர்னு ஒரே நாளில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க, புதிய எரிபொருளுக்கு மாறணும் அப்படின்னு நினச்சா நம்மளால் மாற முடியாது. சப்போஸ் எலக்ட்ரிக் அடுப்புக்கு மாறணும்னா எலக்ட்ரிக் அடுப்பு எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆப்ஷன். ப்ளஸ் இப்போ அதெல்லாம் அவைலபிளாகவும் இல்லை சர்ப்ளஸாக மார்க்கெட்டில். எல்லாமே திடீர் ஒரு ஷார்ட்டேஜ்னால தட்டுப்பாடு ஆகிடுச்சு. அடுத்து விறகடுப்புன்னு பார்த்திங்கன்னா விறகடுப்பும் அட் ப்ரெசன்ட் அவைலபிலிட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விறகு அவைலபிலிட்டி இல்லை. இதையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தாலும் இன்றைய மேன் பவருக்கு இந்த விறகை யூஸ் பண்ணி குக் பண்ணுற முறைகள் முழுமையாக தெரியாது. அதனால் அதை சமைக்கிறதும் சிரமமாக இருக்குது. அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில ஐட்டம்ஸை கம்மி பண்ணிவிட்டு லிமிட்டட் ஐட்டம்ஸ் வச்சு சேல்ஸ் பண்ணுறோம். ப்ளஸ் விற்பனை நேரங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம். எங்களுக்கு 10 சிலிண்டர் கிடைக்க வேண்டிய இடத்துல 3 சிலிண்டர் 4 சிலிண்டர் இப்படி தான் கிடைக்குது. தட்டுப்பாடாக தான் தர்றாங்க. ஸோ ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்தி நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது அரசு திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவ பயனாளிகளுக்கு அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி உணவு முறை வழக்கம்படி தடையில்லாமல் அவர்களுக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதில் எந்த விதமான பாதிப்பும் நிகழவில்லை என்பதை அன்புடன் கூறிக்கொள்கிறேன். மேலும் எங்களுக்கு போதுமான சிலிண்டர் எல்லாம் இருக்கிறது. தமிழ்நாடு அரசின் சிறப்பான வழிகாட்டின்படி எங்கள் மருத்துவ பயனாளிகளுக்கு இந்த சேவையை எங்கள் அரசு திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செய்து கொண்டிருக்கிற நல்ல செய்தியை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நெல்லையில் வணிக நிறுவனங்களுக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்கிறது. நெல்லை ஹோட்டல்கள் சங்க தலைவர் ராம்குமார் தகவல். அரசு மருத்துவமனைக்கு சிலிண்டர் விநியோகத்தில் முன்னுரிமை வழங்க வேண்டும். கலெக்டர் சுகுமார் அதிரடி உத்தரவு. அரசு மருத்துவமனையை சுற்றியுள்ள ஒரு சில உணவு கடைகள் மூடப்பட்டுள்ளன. நெல்லை அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு தடையின்றி உணவு வழங்கப்படுகிறது. டீன் ரேவதி பாலன். தமிழகத்தில் நிலவி வரும் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக அரசு மருத்துவமனை நோயாளிகளுக்கு உணவு கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக பரவிய தகவல்களுக்கு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டாக்டர் ரேவதி பாலன் விளக்கம் அளித்துள்ளார். திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் உள்நோயாளிகளுக்கு இன்பேஷன்ஸ் அவர்களின் உடல்நிலை மற்றும் மருத்துவ தேவைகளுக்கு ஏற்ப வழக்கமான உணவு முறைப்படி தடையின்றி உணவு வழங்கப்பட்டு வருகிறது. எரிவாயு தட்டுப்பாட்டால் மருத்துவமனை சமையல் கூடத்தில் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சமையல் செய்வதற்கு தேவையான எரிவாயு சிலிண்டர்கள் எங்களிடம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளன. தமிழ்நாடு அரசின் சிறப்பான வழிகாட்டுதலின்படி நோயாளிகளுக்கு சத்தான, சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. எனவே நோயாளிகளுக்கு உணவு வழங்கப்படவில்லை என வெளியாகும் செய்திகளில் உண்மையில்லை. பொதுமக்கள் இத்தகைய வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின்படி மருத்துவமனை சமையல் கூடங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் சிலிண்டர்கள் விநியோகிக்கப்படுவதால் நோயாளிகளுக்கான உணவுச் சேவை எவ்வித இடையூறுமின்றி தொடர்ந்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. ஆனால் திருநெல்வேலி முழுவதுமே வணிக எரிவாயு சிலிண்டர்களுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் உள்நோயாளிகளுக்கு இன்பேஷன்ஸ் அவர்களின் உடல்நிலை மற்றும் மருத்துவ தேவைகளுக்கு ஏற்ப வழக்கமான உணவு முறைப்படி தடையின்றி உணவு வழங்கப்பட்டு வருகிறது.
எரிவாயு தட்டுப்பாட்டால் மருத்துவமனை சமையல் கூடத்தில் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சமையல் செய்வதற்கு தேவையான எரிவாயு சிலிண்டர்கள் எங்களிடம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளன. தமிழ்நாடு அரசின் சிறப்பான வழிகாட்டுதலின்படி நோயாளிகளுக்கு சத்தான, சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. எனவே நோயாளிகளுக்கு உணவு வழங்கப்படவில்லை என வெளியாகும் செய்திகளில் உண்மையில்லை. பொதுமக்கள் இத்தகைய வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின்படி மருத்துவமனை சமையல் கூடங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் சிலிண்டர்கள் விநியோகிக்கப்படுவதால் நோயாளிகளுக்கான உணவுச் சேவை எவ்வித இடையூறுமின்றி தொடர்ந்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. ஆனால் திருநெல்வேலி முழுவதுமே வணிக எரிவாயு சிலிண்டர்களுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவி வருகிறது.